கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் போதனைக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் முதல் 20வது வசனம் வரை உள்ள காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரங்களிலே 14ஆம் அதிகாரத்தை 2 பகுதிகளாக நாம் தியானித்தோம். இப்பொழுது 13வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. இப்போ அடுத்த சத்தம் பரலோகத்திலிருந்து கேட்கிறது. இந்த சத்தம் சொல்லுகிற விஷயத்தை பாருங்கள். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் மரிக்கிறார்கள், ஆனால் எத்தனை பேர் கர்த்தருக்குள் மரிக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் என்று சொன்னால் ஏதோ நீங்க ஒரு எஸ்கட்டாலஜி என் டைம்ல மட்டும் அப்படிங்கிறது கிடையாது, முதல்ல இருந்தே தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட கான்டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இறுதி நாட்களிலே சம்பவிக்க போற காரியங்களை இவர் எழுதுகிறபடியினால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரயாசம் என்று சொல்லும் பொழுது வலி, வேதனை, போராட்டம், இந்த உலகத்தில் அவர்கள் அனுபவித்த துன்பங்கள், அவைகளை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரயாசம் என்கிறதான இந்த தமிழ் வார்த்தை ஆங்கிலத்தில் லேபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ லேபர்னா அவங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையிலிருந்து அவர்கள் ஓய்கிறார்கள் என்பது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கர்ப்பஸ்திரீகளுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது லேபர் பெயின் வருதுங்கிறாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது பணி செய்கிற பணி வலின்னு சொல்ல முடியுமா? இல்லை. இந்த லேபர் பெயின் என்று சொன்னால் அது இருக்கிறதுலேயே ரொம்ப கொடுமையான ஒரு வலி, வேதனை. அந்த வலியை பற்றி இங்கே பேசிக் கொண்டிருக்கிறான், அந்த வேதனைகளை பற்றி இங்கே பேசிக் கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவ மக்கள் கடைசி காலங்களில் அவர்கள் அனுபவிக்கிற பாடுகள், ஒரு கர்ப்பஸ்திரீ பிள்ளை பேர் கொடுக்கும் பொழுது எவ்வளவு வேதனைப்படுகிறாளோ அவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கிற அந்த வேதனைகளிலிருந்து அவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். நம்ம ஒன்று பேசி சொல்லி பழகியிருக்கிறோம், மரிக்கும் பொழுது யாரும் எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. மரிக்கும் பொழுது பணம், சொத்து இவைகளை எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆனால் நாம் செய்த விஷயங்கள் நம்மை பின்தொடர்ந்து வரத்தான் செய்யும். அதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அதை மக்கள் மறந்து விடுகிறார்கள். நாம் இந்த உலகத்திலே செய்த நடப்பித்த காரியங்கள், கிரியைகள் நம்மை பின்தொடர்ந்து வருவதனால்தான் நாம் பரலோகத்திற்கோ நரகத்திற்கோ நியமிக்கப்படுகிறோம். எதை வைத்து நாம் பரலோகத்திற்கும் நரகத்திற்கும் நாம் நியமிக்கப்படுகிறோம்? நம்முடைய கிரியைகளை வைத்துத்தான் என்பதை நாம் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. மனிதன் போகும்போது எதையும் எடுத்துட்டு போறானா அப்படின்னு கேட்பாங்க. மக்கள் சொல்லுவார்கள், இல்லை, அவர்கள் எதை எடுத்துக்கொண்டு போவார்கள்? ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது என்று சொல்லுவார்கள். இல்லை, இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தாங்கள் செய்த கிரியைகளை அவர்களோடு கூட போகும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தவான்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், அவர்களுடைய கிரியைகள், அவர்கள் செய்த நன்மைகள், அவர்கள் ஆண்டவருக்காக செய்த காரியங்கள், தியாகங்கள், ஆண்டவரை அவர்கள் நேசித்த நேசம், கர்த்தருக்கென்று அவர்கள் செய்த ஊழியங்கள், பிரயாசங்கள் எல்லாம் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும் என்று சொல்லி அந்த தூதன் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அடுத்தபடியாக யோவான் பார்க்கிறார். அவர் பார்க்கிற காட்சி என்ன? 14ஆம் வசனம்.
பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். இப்ப காட்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அறுவடையினுடைய காட்சி. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு பெரிய அறுவடையாக அறுக்கிற அந்த கடைசி காட்சியை யோவான் பார்க்கிறார். இந்த நபரை பாருங்கள், வெண்மையான மேகம், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய தலையிலே பொன் கிரீடம் இருக்கிறது, கையிலே கருக்குள்ள அரிவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வயல்வெளிக்கு போனீங்கன்னு சொன்னா, மக்கள் இந்த விவசாயம் செய்கிறவர்களிடத்துல வித்தியாசமான அருவாள்கள் அவர்கள் வைத்திருப்பார்கள். எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான அருவாள்களை அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உபயோகப்படுத்துவார்கள். நீங்க போங்க, ஒரு தென்னந்தோப்புல ஒரு இளநீ போடுறாங்கன்னா அந்த இளநியை சீவுறதுக்குன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான அருவாள் வைத்திருப்பார்கள். அந்த அருவாளை அவர்கள் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால், வேறு ஏதாவது பயிர்களை அறுப்பதற்கு அவர்கள் பயன்படுத்த முடியாது. பயன்படுத்துவதற்குண்டான அந்த அமைப்பு அந்த அருவாளில் இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கவாத் பண்ணுறதற்காக இவ்வளோ பெருசில் சின்னதாக வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கையோட சேர்ந்து பிடிச்ச மாதிரி இப்படி சேர்த்து அறுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் கவாத் பண்ணுறதுன்னு பேர். அது மொத்தமே இவ்வளோ பெருசு தான் இருக்கும். பார்க்கும் பொழுது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். அந்த சைஸ், அதனுடைய அமைப்பு. இன்னும் சிலது பல்லம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசு பெருசாக இருக்கும். அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், விறகுகளை வெட்டுவதற்காக வைத்திருப்பார்கள். சின்ன இவ்வளோ பெரிய அருவாளை வைத்து விறகு வெட்ட முடியாது. தேங்காய் உரிக்கிற அந்த அருவாளை வைத்து இவர்கள் கவாத்து பண்ண முடியாது. அதை வைத்து விறகு வெட்ட முடியாது. விறகு வெட்டுவதை வைத்து இது செய்ய முடியாது. இங்கே ஒரு அரிவாள் சொல்லப்பட்டிருக்கிறது, கருக்குள்ள அரிவாள். எங்க பாட்டியினுடைய விவசாய நிலத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த கருக்கருவாள் எடுத்துட்டு வா அப்படிம்பாங்க, அல்லது கொடுவாள் எடுத்துட்டு வா. கொடுவாள் வேறு, கருக்கருவாள் வேறு. கருக்கருவாள் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் வளைந்ததை போல இருக்கும். அது கண்டிப்பா அந்த பயிர்களை அறுவடை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அரிவாள் தான் அந்த கருக்கருவாள் என்று சொல்லுவார்கள். கொடுவாள் என்று சொன்னால் அது வெட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடியது. கத்தி வேறு. இப்படி வித்தியாசமான காரியம். ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் இருந்த அரிவாள் எதற்கு பயன்படுத்தக்கூடிய அரிவாள் என்று சொன்னால், பயிர்களை அறுவடை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அரிவாளை ஆண்டவர் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறது? 15வது வசனம். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். தேவதூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். தேவதூதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், பார்த்து விட்டு வருகிறான். எப்படி இருக்கிறது? இப்ப தேவதூதன் என்பவன் வேலையாள் தான். எஜமானிடத்துல போய் சொல்ல வேண்டும். எஜமான் அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறார்? வயல் நிலம் எப்படி இருக்கிறது பார்த்து விட்டு வா. அவன் சொன்ன செய்தி என்ன? பூமியின் பயிர் முதிர்ந்து விட்டது, அறுப்பதற்கான காலம் வந்தது, ஆகையால் நீ என்ன செய்யலாம்? உம்முடைய அரிவாளை நீட்டி அறுக்கலாம் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லுகிறான். இதனுடைய விளைவு என்ன என்பதை பாருங்கள். 16வது வசனம். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. ஆமென். இது தம்முடைய பரிசுத்தவான்கள், ஆண்டவர் தேர்ந்தெடுத்த மக்கள், கர்த்தருக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் சோதனைகளிலும் விளைந்து நின்ற அவருடைய ராஜ்யத்தின் மக்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கடைசியில் அறுக்கிறார் என்கிறதான ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் நம்முடைய எஜமான அறுப்பு வரை நாம் சூழ்நிலைகளை தாங்கி, சோதனைகளை தாங்கி, மழை, புயல், வெள்ளம் இவைகளை எல்லாம் தாங்கி, மிருகம் எதுவும் அதை செய்து கொடுக்கிற சூழ்நிலையிலும் அதையும் நாம் தாங்கி கடைசி வரை
தேவனுக்கென்று வைராக்கியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தேவனால் அறுவடை செய்யப்படுகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படுவோம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? எத்தனை விதைகள் விதைக்கிறார்கள், அதில் எத்தனை விதைகள் முளைத்து வருகிறது, முளைத்து வருகிற விதைகளிலே எத்தனை விதைகள் கடைசி வரை அறுவடை வரை அது தாங்கி நிற்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிருக்கிறது. இன்றைய காலகட்டங்களிலே மக்கள் விசுவாசத்தை விட்டு வெகு சீக்கிரத்தில் வழிவு போய்விடுகிறார்கள். ஏன் போகிறார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. அவர்களுடைய இருதயம் அவ்வளவு எளிமையாக ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறதாய் காணப்படுகிறது. எதை தாங்க முடியவில்லை? மழை, புயல், வெள்ளம், மிருகத்தினுடைய தாக்குதல், இப்படி பூச்சிகளினுடைய தாக்குதல், இப்படி பல வகையான தாக்குதல்களையும் இவர்கள் தாங்கி நின்று கடைசியில் வெற்றி பெற முடியாமல் போகிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் நாம் என்ன கேட்க வேண்டும்? ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும். எதற்கு? எல்லாவற்றையும் தாங்கி நீர் அறுக்க போகிற அந்த அறுவடை நாள் வரை நான் நின்று பலன் கொடுக்கிறவனாக, கனி கொடுக்கிறவனாக நான் மாற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார், பலன் கொடுப்பார். நாமும் நம்முடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். பூமியின் விளைவு அறுப்புண்டது என்கிறதான சத்தம் கேட்கும் பொழுது அந்த அறுப்பிலே, அந்த அறுப்புக்குள்ளாக நானும் ஒரு தானியமாக, நானும் ஒரு விளைச்சலாக காணப்படுகிறேன் என்பதை நாம் உறுதி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைப்பது கிடையாது. என்ன நடக்கிறது? பார்த்தால் பயிர் மாதிரி இருக்கும், அதில் சாவி இருக்கும். அது எங்கே தான் போகும்? நரகத்திற்கு தான் போகும். இடையிலேயே போய்விட்டால் அது களஞ்சியத்தில் சேர்க்கப்படாது. நீங்களும் நானும் தானியங்களாக களஞ்சியத்திலே நம்முடைய ஆண்டவரால் அறுக்கப்பட்டு பயிர்களாக, மணிகளாக களஞ்சியத்திலே சேர்க்கப்பட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் நமக்கு தேவை. அந்த எண்ணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். கொடுப்பது மட்டுமல்ல, நாம் அதற்காக ஊக்கத்தோடு பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அடுத்தது 17வது வசனம். பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்துக்கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அடுத்தது, அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று பயிர்கள், பூமி விளைந்திருக்கிறது, பயிர் முதிர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு தூதன் சொல்லும் பொழுது, அக்னியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதன் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான், கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி என்ன சொல்லுகிறான்? பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அடுத்தது நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் 19வது வசனம். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். கடைசியும் வாசிச்சு முடிச்சிருங்க. நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. நாம் பங்கெடுக்கிறதான திருவிருந்தை நீங்கள் இங்கே ஞாபகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். நாம் அருந்துவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற திரு ரத்தம். அந்த திரு ரத்தத்தை நாம் எதற்கு அடையாளப்படுத்தி நாம் அதை எதிலிருந்து அடையாளப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரு திராட்சை பழத்தினுடைய ரசத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்ன செய்யப்படுகிறது? அடையாளப்படுத்தப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று சொல்லி. இங்கே அடுத்தது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். தேவனுடைய கோபாக்கினை யார் மேலே வர வேண்டியது என்று சொன்னால், மனுக்குலத்தின் மேல் வர வேண்டிய கோபாக்கினை.
இந்த கோபாக்கினையை தடுத்து நிறுத்தினது எது என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம். அவருடைய மரணமே நம்மை தேவ கோபாக்கினைக்கு தப்புவித்தது. அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால் தேவ கோபாக்கினைக்கு தப்பினோம். தேவனுடைய அந்த பனிஷ்மெண்ட், அவர் கொடுக்க வேண்டிய அந்த தண்டனை, அதிலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டோம். எதன் மூலமாக காப்பாற்றப்பட்டோம்? யார் மூலமாக காப்பாற்றப்பட்டோம் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாகவும் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாகவும் நாம் காப்பாற்றப்பட்டோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் திராட்சப்பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் ஒரு பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. இங்கே நீங்கள் யாரை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அவர் நகரத்திற்கு புறம்பாக நமக்காகப்பட்ட பாடுகளையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். அவர் அங்கே நமக்காக மிதிக்கப்படுகிறார். அதன் மூலமாக அவருடைய ரத்தம் சிந்தப்படுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கோபாக்கினை என்கிறதான இந்த விஷயத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கு போகும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குவதற்கு உமக்கு சித்தம் என்றால் நீங்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். எங்கே நீங்கள் வாசிக்கிறீர்கள்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 26:39 வாசியங்கள் பார்க்கலாம். மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. இந்த பாத்திரம் என்று சொல்லும் பொழுது அவர் அவரைத்தான் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற விஷயம் என்ன? நான் அனுபவிக்கிற இந்த வேதனைகள் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். எனக்கு இந்த உபத்திரவம், இந்த பாடு, இந்த திராட்சைப்பழம் என்கிறதான இந்த விஷயம், ஆலையில் போட்டு மிதிக்கிற இந்த காரியங்கள் இல்லாமல் போவதற்கு உமக்கு சித்தமானால் என்ன செய்யட்டும்? நீங்கட்டும் என்று சொல்லுகிறான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அடுத்தது 42வது வசனத்தை வாசியுங்கள். அவர் மறுபடியும் இரண்டாந்தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் அடுத்த ஜெபத்தை பார்த்தீங்களா? இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால்தான் அது நிறைவேறும் என்று சொன்னால் உம்முடைய சித்தத்தின்படி இது ஆகட்டும். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய இறுதி நாட்களிலே, இந்த ஆலையில் போட்டு மிதிக்கப்படுகிற அந்த திராட்சை பழத்தை போல அவருடைய வாழ்க்கை இருப்பதை இங்கே யோவான் சுட்டி காண்பிப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். கடைசியில் அவர் என்ன சொல்லி முடிக்கிறார்? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படி சொல்லும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம் என்று கேட்டால், அவர் நம்மை எல்லா பாடுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டார். அவருடைய இரத்தத்தினால் நீங்களும் நானும் கழுவப்பட்டோம், மீட்கப்பட்டோம் என்கிற ஒரு அற்புதமான செய்தி. அவருடைய இரத்தம் எவ்வளவு தூரத்திற்கு ஓடி வந்தது என்பதையும் யோவான் இங்கே பதிவு செய்கிறார். நீங்களும் நானும் இன்றைக்கு சொல்லி அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய அற்புதமான திரு ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டேன். ஆண்டவர் என்னை அறுவடை செய்து கொண்டார். ஆண்டவர் என்னை அறுவடை செய்ததற்கு காரணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேற பெற்ற ரத்தம். தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலைக்கு நான் தப்புவிக்கப்பட்டேன். அதற்கு காரணம் எனக்காக என்னுடைய இரட்சகராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கோபாக்கினை என்னும் ஆலையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க உமக்கு சித்தமானால் நீங்கட்டும்.
இதில் பானம் பண்ணினால் ஒழிய இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்காது என்பதை உண்மை என்று சொன்னால் உம்முடைய சித்தத்தின்படியே நான் இதிலே பானம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். கடைசியில் சொல்லுகிறார், நீங்கள் யாரும் இதிலே பானம் பண்ண முடியாது. இந்த பாத்திரத்தை நவமானதாய் என்னுடைய பிதாவின் வீட்டிலே பானம் பண்ணும் வரை நீங்கள் யாரும் இதிலே பானம் பண்ண முடியாது. நானும் இதை பானம் பண்ண மாட்டேன். வாருங்கள், ஒரு நாள் வரும், நம்முடைய பிதாவினுடைய வீட்டிலே நீங்களும் நானும் இதிலே பானம் பண்ணலாம் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 4வது கோப்பையை எடுத்து கீழே வைத்து அவர் முடிவு செய்கிறார், அதை முடிக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகினாலே இந்த 14ஆம் அதிகாரத்திலே நாம் கண்டுபிடிக்கிற விஷயம் என்ன என்பதை மீண்டும் ஒருமுறை நீங்கள் சுருக்கமாய் பாருங்கள். மிருகத்தினுடைய முத்திரைக்கு தப்பினவர்கள் ஒரு எண் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, 1,44,000 பேர். சுரமண்டலங்களைப் போல அவர்களுடைய பாடல் சத்தம் இருந்தது. அவர்கள் உண்மையுள்ளவர்கள், கற்புள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், அதாவது நன்றி அறிதல் உள்ளவர்கள். அவர்களுடைய வாயிலே கபடம் இல்லை, மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள். அதே சூழ்நிலையிலே ஒரு தூதன் எழும்பி வருகின்ற சொல்லுகிறான், எல்லா மனுஷருக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவன் சுவிசேஷத்தை அறிவித்தான். அவன் அறிவித்த சுவிசேஷம் தேவனுக்கு பயந்து தேவனை மைமைப்படுத்தி நியாய தீர்ப்புக்கு தயாராகுங்கள், தேவனையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். அடுத்தபடியாக இன்னொரு தூதன் பாபிலோன் மகாநகரம் விழுந்தது என்கிறதான ஒரு செய்தியை சொல்லுகிறான். பாபிலோனில் இருக்கிற அந்த மக்கள் வேசித்தனமான உக்கரமான கோபமான மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவருடைய உக்கிரமான மது குடிக்க கொடுக்கப்படுகிறது என்பதை 10வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். இந்த மிருகத்தையும் மிருகத்தினுடைய சுரூபத்தையும் முத்திரையையும் கைகளிலாவது நெற்றிகளிலாவது தரித்து கொள்ளாதவர்கள் ஆண்டவரால் கனப்படுத்தப்படுகிறார்கள். பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்திலே அவர்களுடைய கிரியை அவர்களோடு போகும். கடைசியில் ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் அறுவடைக்கு தயாராக நிற்கிற கூட்டம். யார் அறுவடை செய்கிறார் என்று சொன்னால் ஆண்டவரே அந்த மக்களை அறுவடை செய்கிறார். அவருடைய மணிகளாக களஞ்சியத்தில் ஆண்டவர் அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறார். கடைசியில் யோவான் கண்ட காட்சி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஆலையிலே மிதிக்கப்படுகிறார். அவருடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் காப்பாற்றப்படுகிறோம் என்கிற ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறார். நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் என்னுடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார். நான் இன்றைக்கு தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தண்டனைகளுக்கு தப்பி இருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் அவர் நான் அனுபவிக்க வேண்டிய எல்லா தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம் எதை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய போகிறோம் என்று சொன்னால், இந்த அளவிற்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபையை கொண்டு நான் நின்று விட்டேன். அந்த கடைசி அறுவடை நாள் வரை நான் காப்பாற்றப்பட வேண்டும். புயல் வந்தாலும், மழை வந்தாலும், வெள்ளங்கள் வந்தாலும், பெரும் காற்று அடித்தாலும், மிருகங்கள் போன்ற சாத்தானுடைய தொந்தரவுகள் பாதிப்புகள் வந்தாலும் அவைகளினின்று என்னை தப்புவித்து என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்கிற மன்றாட்டை நம் ஆண்டவரிடத்தில் சொல்லி அறிக்கை செய்கிறோம். கிறிஸ்துவனுடைய இரத்தத்தையும் அவர் ஆலையில நமக்காக மிதிக்கப்பட்டதையும் நாம் அறிக்கை செய்கிறோம். நீர் எனக்காக மரித்தீர் என்ற காரியத்தை சொல்லுகிறோம். யோவான் கண்ட இந்த தரிசனத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை பொழுதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, சொரூபத்தை ஆகிலும் அதனுடைய முத்திரையை ஆகிலும் நெற்றிகளிலாவது கைகளிலாவது தரித்துக் கொள்ளாத மக்கள், ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே, கடைசியிலே அவர்களுடைய கிரியை அவர்களோடு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த உலகத்திலே ஆண்டவரே அவர்கள் அனுபவித்த கொடுமையான வேதனைகளிலிருந்து அவர்கள் ஓய்ந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட ஆறுதலான வசனத்திற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிற ராஜா, உம்மிடத்திலே அறுப்பதற்கான அருவாள் தயாராக இருக்கிறது. அந்த உம்முடைய அறிவாளால்
நாங்கள் கோதுமை மணிகளாக அறுக்கப்பட்டு களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவதற்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, அதற்கு எங்களை தகுதிப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்திற்காக ஒரு முறை கூட நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். துதியும் கனவும் மகிமையும் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Thank you so much. Thank you.